ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்கிட்ட பேபி பொட்டேட்டோ வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு மகாராஷ்டிரன் டிஷ், தேச்சா மசாலான்னு சொல்லுவோம். தேச்சா மசாலான்றது அந்த தேச்சா மசாலா வச்சு நீங்கள் என்ன டிஷ் வேணால் செய்யலாம். இது அந்த மசாலா நான் பண்ணக்கூடிய அந்த மசாலா நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். நீங்கள் காலிஃப்ளவர் வச்சு செய்யலாம், ப்ரொக்கரோலி வச்சு செய்யலாம், பன்னீர் வச்சு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டத்தை கூட செய்யக்கூடிய அந்த தேச்சா மசாலா. இந்த தேச்சா மசாலாவை இன்ஃபேக்ட் டேரெக்டாகவே சாதத்தில் கலந்து சாப்பிடுவாங்க. அந்த தேச்சா மசாலா டேரெக்டாகவே சப்பாத்தி பூரி கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த தேச்சா மசாலா வச்சு ஒரு ஆலு ரோஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோவை இது வந்து ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். இந்த பேபி பொட்டேட்டோவை குக்கரில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன், ஒரு ஓக் வைக்கிறேன். ஓக் சுடட்டும். நம்ம ஓக்கு நல்லா சுட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டுடுது. ஏன்னா கொஞ்சமாக ஜீரகம் போடுறேன். நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்தேன். ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, அது கூடவே 1.5 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணு. இப்போ நம்மளோட வேர்க்கடலை எள்ளு எல்லாம் வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் பிடிச்சபடி கொத்தமல்லி வச்சிருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணு. இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமான உப்பு, இப்போ இதை நான் டைரெக்டாக மிக்சர் ஜாரில் சேர்க்குறேன். ஆறுனதுக்கப்புறம் தான் அரைப்பேன். டைரெக்டாக மிக்சர் ஜாரில் சேர்த்துறேன். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அரைப்போம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். குறைன்னு அரைக்கணும். நான் சொன்னேன் இதுதான் டைரெக்டாக நீங்கள் சப்பாத்திலையோ, நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி செய்கிறேன். 2 பேருக்கு செய்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கு கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். வாங்க மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைப்போம். அதே ஓக் வைக்கிறேன். மறுபடியும் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், கடலை எண்ணெய். நம்ம விட்டு எண்ணெய் சுட்டுடுத்து. நான் கொஞ்சமாக ஜீரகம் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல அந்த மசாலா, இதுலேயே கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயம். இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி இது அப்படியே டைரெக்டாக இப்போ நீங்கள் சைட் டிஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பன்னீர் போட்டு செய்யலாம், காளான் போட்டு செய்யலாம், கத்திரிக்காய் போட்டு செய்யலாம், ப்ரொக்கோலி போட்டு செய்யலாம், காலிஃப்ளவர் போட்டு செய்யலாம். என்ன வேணால் நீங்கள் வெஜிடபிள் சேர்த்து செய்யலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, நல்லா ஃபைன் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி கலரிங்காக, கொஞ்சமாக ஜீரகத்தூள், ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு. நான் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த தேச்சா மசாலான்னு சொல்லக்கூடியது ஒரு உருளைக்கிழங்குலையும் கோட் ஆகி அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட். இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்குல டார்க் ஸ்பாட் வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ், எங்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக
போட்டுட்டு ஒரு ஃபைன் மிக்ஸ். நம்மளோட மகாராஷ்டிரன் ஸ்டைலில் ஒரு தீச்சா பேபி ஆலு மசாலா தயார். சாதத்து கூடலாம் ஃபென்டாஸ்டாக இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க. ஒவ்வொரு உருளைக்கிழங்குல இந்த மசாலா கோட்டாகி பட்டுக்கிறீங்க பாருங்க. அந்த உருளைக்கிழங்கு அந்த என்டையர் மசாலா கோட்டாகி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். மகாராஷ்டிரன் ஸ்டைலில் செஞ்ச ஒரு பேபி பொட்டேட்டோ தீச்சா மசாலா ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரெசிபி உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.